முருகனைப் பற்றி அறிவோம் வாருங்கள். முருகப் பெருமான் பெரும்பாலும் தமிழர்களின் கடவுள் என்று அறியப்படுகிறார். தமிழர்களின் எந்தினை நிலங்களின் வழிபாட்டில் குறிஞ்சி நில தலைவனாக சேயோன் என்னும் பெயரில் முருகன் இருந்துள்ளார். இவரின் வரலாறையும் இவரின் கருத்துகளையும் திருமுருகாற்றுப்படை என்னும் நூல் விளக்குகிறது. ஆற்றுப்படுத்துதல் என்றால் நெறிப்படுத்துதல் அல்லது வழிகாட்டுதல் என்று பொருள் கூறுகிறது. தமிழ் முருகன் மக்களுக்கு வழிகாட்டுவதால் திருமுருகாற்றுப்படை எனப்படுகிறது. மேலும் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளான குறிப்பாக தென்னிந்தியா, மொரீஷியஸ், இந்தோனேசியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகியவற்றில் முருக வழிபாடு சிறப்பாய் நடைபெறுகிறது. இந்தியாவின் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முருகனின் மிக முக்கியமான 6 கோயில்களே முருகனின் 6 படை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. முருகனுடைய வாகனமாக பெரும்பாலும் மயிலே இருக்கிறது. ஆனால் தொன்மையான தமிழர் வழிபாட்டில் முருகனுக்கு யானை வாகனமும் இருந்துள்ளது. மேலும் அவர் ஆயுதமாக வேலை கொண்டுள்ளார். முருகன் குமாரசாமி என்றும் அழைக்கப்படுகிறார். அதில் குமார் என்றால் குமரன் என்றால் இளைஞன், சிறுவன் என்றும் சுவாமி என்றால் கடவுள் என்றும் பொருள்பட விளங்குகிறார். வேல் பொதுவாக முருகனுடைய ஆயுதமாக வேல் உள்ளது. முருகனுடைய தாய் பார்வதி தன்னுடைய சக்தியையும் ஆற்றலையும் ஒன்றிணைத்து வேலாக முருகனுக்குக் கொடுத்தார். இந்த வேல் வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதனாலேயே தமிழகத்தில் வெற்றிவேல் என்னும் பெயரைக் காண முடிகிறது. சூரபத்மனுக்கு எதிரான போரில் இந்த வேலைக் கொண்டு தாக்கியதில் சூரபத்மன் 2ஆக வெட்டப்பட்டார். வெட்டப்பட்ட ஒவ்வொரு பாதிக்கும் முருகன் வரங்களை வழங்கினார். ஒரு பாதி சேவலாகவும் இன்னொரு பாதி மயிலாகவும் மாற்றினார். இதில் சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் முருகனுடனே இருக்குமாறு வரம் அளித்தார். இதில் முருகனின் கொடியானது சூரியனை குறிப்பதாக கூறப்படுகிறது. இன்னொரு புராணக் கதையின்படி தாரகாசூரனை முருகன் தோற்கடித்த பிறகு அவரை சேவலாக மாற்றினார். தாரகாசூரன் முருகனின் வேலுக்கு அருகில் அவரின் காலுக்கடியில் வைக்கப்பட்டார். இவ்வாறு சேவல் கொடி உருவானது. அனைவருக்கும் நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.